இன்னைக்கு ஃபேப்ரிக்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு காட்ட போறேன். வாங்க பார்க்கலாம், முழுசா பாருங்க, அப்பதான் என்ன ப்ராசஸ்னு உங்களுக்கு புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்குற ஃபேப்ரிக்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஃபுல்லா ஸ்டிச் பண்ணி, லைக் நான் 3000 மீட்டர்ஸ் கொடுக்குறேன், 4000 மீட்டர்ஸ் கொடுக்குறேன்னா அது ஃபுல்லா இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி உள்ள போட்டுருவாங்க. இதுதான் நம்ம வாஷிங்ல நடக்கிற ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். இதெல்லாம் நம்ம வந்து ஜிகர்ன்னு சொல்லுவோம். இதுல நம்ம ஃபேப்ரிக்ஸ் எல்லாமே இந்த மாதிரி லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதுல இந்த மாதிரி வாஷிங் பண்ணுவாங்க. இதுதான் ஒயிட் ப்ராசஸ், ரெடி ஃபார் டையிங்கான ப்ராசஸ் தான் இது. இந்த ஹாட் வாட்டர்ல நம்ம ஃபேப்ரிக்கை வந்து ஃபுல்லா ஒயிட் பண்ணுவாங்க. இப்போ இந்த ஹாட் வாட்டர்ல பண்ணனால இது வந்து கொஞ்சம் ஹீட்டாவும் வெட் ஸ்டேஜாவும் இருக்கு. இதுக்கு அடுத்த ப்ராசஸ் என்னன்னா, அங்க பார்த்து நம்ம வெட் ஸ்டேஜ் ஜிகர்ல இருந்து அடுத்த பீஸ் இங்க தான் வரும். இங்க வந்து ட்ரை ஸ்டேஜ் பண்ண போறோம். ஸோ இதுக்கு பேரே வந்து ட்ரை ரேஞ்சர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ட்ரை ரேஞ்சில் என்ன ஆகும்னா, பீன்ஸ்ல எல்லா பக்கமும் நமக்கு ஸ்டீம் வர்றதுனால ஃபேப்ரிக் வந்து குயிக்கா ட்ரை ஆகும். நமக்கு இங்க குயிக்கா ட்ரை ஆகி, ஸோ இது என்னன்னா ஃபேப்ரிக்கை ஸ்ட்ரென்தனிங் பண்றது, சென்டரிங் பண்றதுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபேப்ரிக் இதுக்கு மேல ஷ்ரிங்கேஜ் வராம பாக்குறதுக்காக இது நம்ம கொடுத்துருவோம். ஸோ அதான் இங்க ஃபுல்லா அங்க ட்ரைல இருந்து அப்படி ஃபுல்லா இப்படி வந்து இதோட நமக்கு ஒயிட் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து டையிங்கும் பிரிண்டிங்கும் பண்ணுவோம். அடுத்த ப்ராசஸ் என்னன்னு அடுத்த வீடியோல காட்டுறேன்.